வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.1. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ உருளை வடிவ பீப்பாயின் உயரம், இது நம்ம ஃபஸ்ட்டு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் வந்து எவ்வளோமா? உயரம் h ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். உருளை வடிவ பீப்பாயின் ஆரம் வந்து எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். ஓகேம்மா, நம்ம கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. வலைபரப்பு, அப்போது அதுக்கு என்னது? உருளையின் வலைபரப்புக்கு உண்டான ஃபார்முலா என்னது? உருளையின் வலைபரப்புக்கு உண்டான ஃபார்முலா என்னது? 2πr/h. ஓகேவாம்மா? இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆறு இருக்குல்ல, இது வந்து ஆரம் வந்து ஆர். ஓகேம்மா, இது வந்து ஹெச். இந்த ரெண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவாம்மா? ஸோ வலைப்பரப்பு, அம்மா இதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஃபார்முலா எழுதுன கரெக்டாக 2πr/h அப்படி ஃபார்முலா எழுதுனோடனே உங்களுக்கு மார்க்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேம்மா? அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 14 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? 20. இப்போ இந்த பைக்கு உண்டான வேல்யூ என்னதுமா? பை 2 இன்ட்டு பை வந்து 22/7. ஏம்மா பைக்கு உண்டான வேல்யூ வந்து 22/7. இது வந்து ஃபிக்ஸடு. இந்த பையின்னு வரைச்சும் இந்த 22/7 வந்து நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவாம்மா? தென் இதை வந்து 1 * 7 2 * 7 14. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேம்மா? 22 2 * 2 வந்து 4 4 * 2 வந்து 8 அகெயின். ஓகேம்மா? இதெல்லாம் நார்மல் மல்டிப்ளிகேஷன். 2 மல்டிப்ளை பண்ணால் 4 4 * 2 வந்து 8. இந்த 8 வந்து 22ஆல் அகெயின் மல்டிப்ளை பண்ணால் 176. இந்த 0 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதுதான் என்னது? வலைப்பரப்பு. உருளையின் என்னது? உருளையினுடைய வலைப்பரப்பு. ஓகேம்மா? கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, உருளையின் மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஓகேம்மா? செகண்ட் வந்து உருளையின் மொத்த புறப்பரப்பு that is equal to 2πr/h plus r. இதுதான் என்னது? அதனுடைய ஃபார்முலா. ஓகேவாம்மா? ஸோ புறப்பரப்பு ஈக்குவல் டு 2 இன்ட்டு பைக்குண்டான வேல்யூ என்னது? 22/7. ஆருக்குண்டான வேல்யூ என்னதுமா? ஆர் வந்து என்னது? 14. ஸோ 14 இன்ட்டு ஹெச் உயரம் வந்து எவ்வளவு? 20 + 14. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு, ஓகேம்மா, இங்கே வந்து தட் இஸ் 34 2. ஓகேவாம்மா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 22 இன்ட்டு 34. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 * 2 தட் இஸ் 4. 22 இன்ட்டு 4 வந்து 8. ஓகேம்மா? 88 இன்ட்டு 34 கைன் மல்டிப்ளை பண்ணணும். $2,992. ஓகேவாம்மா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேம்மா? இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்? புறப்பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா அம்மா? நீங்கள் வந்து என்ன செய்யணும்? இந்த ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் படிச்சுக்கிடணும்.
உருளியின் மொத்த புறப்பரப்புனா 2πr h+r இதையும் படிச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு உருளியின் வலைபரப்பு 2πrh இதையும் நம்ம படிச்சுக்கணும். இந்த 2 ஃபார்முலாவும் தரோவாக படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இந்த உயரத்தையும் இந்த ஆரம் வந்து ஆர் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் அந்த ஃபார்முலாவை நல்லா ஓட விட்டு நீங்கள் ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த உயரத்தையும் ஹைட்டையும் அந்த ஆரத்தையும் நம்ம என்ன செய்யணும், உயரம் ஆரம் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கிது. ஓகேவாம்மா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், ஒரு லைக் கொடுக்கணும், ஒரு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் கொடுங்கம்மா. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸ் டியூஷன் நடத்தணும்னு வைங்களேன், ஈவினிங் 7 to 9 வந்து உங்களுக்கு லைவாக நான் டியூஷன் எடுக்கேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.